ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டே 2 ஆஃப் விஐபி சீரீஸ். மார்னிங் சீக்கிரமாக எழுந்து கிரிக்கெட் ஆட கிளம்பிட்டோம். கிரிக்கெட் ஆடி முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெங்களூரில் டிராஃபிக்கை பார்த்து அங்கே பீஸ், நோ டிராஃபிக், நத்திங். சூப்பராக இருந்துச்சு. ஒன் டே அவுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வண்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு. இது என்ன பண்ணணுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் பெங்களூரில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. அது அங்கே ஃப்ரீயாக கீழே கிடஞ்சிருக்கு. மரத்துலேருந்து மொழிஞ்சி கீழே விழுந்திருக்கு. நாங்கள் எல்லாமே எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வேறு லெவல். இங்கேனாக்கா ஃபுல் கெமிக்கல்லாம் போட்டு வைக்கிறாங்க பெங்களூரில். அது நேச்சுரல் மரத்துலேயே வளர்ந்து ஃபுல் க்ரீனரியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து ஒரு சூப்பர் குளியல் கிணத்துல எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜாலி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சு. சன்செட்டை பாருங்கள், இன்னும் செம்மையாக இருக்குது. இந்த ஆடு அங்கே தான் இருந்துச்சு. ஜாலி பண்ணி பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம் அது கூட. இதுதான் என் ஃப்ரெண்டு ரவிதேஜாவோட தோட்டம். சூப்பர் தோட்டம் பாருங்கள். பெங்களூரில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கே செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ஜாலி பண்ணி டைம் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வருவாங்க பாருங்கள் ஒருத்தன். டா இவன் தான் மாடுசாமி. இதுதான் நம்ம பிளேட் ரவியோட தோட்டம். எப்படி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றும் ஃப்ளவர்ஸ் வரல, உள்ள செடி தான் இருக்குது. இதுதான் அவங்களோட தோட்டம். அங்கே ஃபுல் சில் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். போகிறப்போ ஃபுல்லு மூட்டை வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாமே மூட்டை கட்டி கொடுத்தான் ரவிதேஜா. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.